ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடரில் பேஸ்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பேஸ்கெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை குரூப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் பேஸ்கெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பேரிஷ் ஸ்ட்ராட்டஜிலாம் பேரிஷ்னு ஒரு பேஸ்கெட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மார்க்கெட் நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் மார்க்கெட் நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பேஸ்கெட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஸ்பெசிஃபிக்காக பேஸ்கெட் க்ரியேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணும்போதே பேஸ்கெட் நேமை என்ட்ரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ புல்லிஷ்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ்கெட் க்ரியேட் பண்ணுறேன். அதில் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிஷனை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இங்கே புல்லிஷ்னு இருக்கும். நான் இந்த புல்லிஷ்னு கிளிக் பண்ணேன்னா, நான் இந்த புல்லிஷ் ஸ்ட்ராட்டஜி பேஸ்கெட்டுக்குள்ளே என்ன ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணோம் அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் இந்த பேஸ்கெட்டில் இருக்கும். இது உங்களுக்கு சில பேர் ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த 200 ஸ்ட்ராட்டஜிஸ் சிங்கிள் ஸ்க்ரீனில் பார்த்து அவங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு தான் இந்த ஆப்ஷன். நீங்கள் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணும்போதே பேஸ்கெட் நேமோடு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த பேஸ்கெட்டில் சேவ் ஆகிடும். ஸோ இங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேஸ்கெட் நேம்லாம் இங்கே காட்டும். பேரிஷ்னு ஒரு நான் ஸ்ட்ராட்டஜி குரூப் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணும்போது நான் பேரிஷ்னு டைப் பண்ணி நான் அப்டேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேரிஷ்னு இன்னொரு குரூப் பேஸ்கெட் க்ரியேட் ஆகிருக்கும். நான் இந்த குரூப்பை கிளிக் பண்ணேன்னா எனக்கு எதெல்லாம் பேரிஷ் ஸ்ட்ராட்டஜி குரூப்பில் நான் போட்டனோ அதெல்லாம் தனியாக காட்டும். இங்கே பாருங்கள், இங்கே பேஸ்கெட் நேம் பேரிஷ்னு இருக்குது. விச் மீன்ஸ் நான் இதை பேரிஷ் பேஸ்கெட்டுக்குள்ளே இந்த ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் மாற்றிடுவோம். ஸோ நிஃப்டி நீங்கள் பேரிஷ்னு இல்லை, இண்டெக்ஸ் பேசிஸில் கூட நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு பேஸ்கெட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் எதுக்காக இந்த பேஸ்கெட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டாக் ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ்லாம் நான் இந்த பேஸ்கெட்டில் தான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ ரிலையன்ஸ் ஸ்டாக்கை பேஸ் பண்ணி பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜிலாம் நான் இதில் சேவ் பண்ணுறேன். இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே தான் நான் சேவ் பண்ண போகிறேன். நான் அப்டேட் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே பேஸ்கெட் நான் செலக்ட் பண்ணேன்னா ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு பேஸ்கெட் இருக்கும். அதை கிளிக் பண்ணேன்னா நான் ஸ்டாக்குன்ற பேஸ்கெட்டுக்குள்ளே எத்தனை ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணாலும் அது இந்த பேஸ்கெட்டில் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள், நான் பேரிஷ்னு கிளிக் பண்ணேன்னா நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி இங்கே டிஸ்பிளே ஆகும். நான் ஸ்டாக்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா ரிலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜி டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் ஸ்டாக்ஸ் பேஸ்கெட்குள்ளேயே இன்னொரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறேன். அது வேறு சிம்பிளுக்கு செலக்ட் பண்ணுவோம். SBIN அப்டேட் கொடுக்குறேன். இப்போது நான் ஸ்டாக்ஸ்ன்ற பேஸ்கெட்டை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ரிலையன்ஸ் அண்ட் SBIN இது ரெண்டு மட்டும் இந்த பேஸ்கெட்டில் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. நான் பேரிஷ் அப்படின்ற பேஸ்கெட் கிளிக் பண்ணேன்னா அதில் நான் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜிஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இது டிஸ்பிளே ஆகுது. இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் பேரிஷ்க்கெலாம் செப்பரேட்டாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் க்ரியேட் பண்ணி அது ஒரு குரூப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே உங்களுக்கு மார்க்கெட் நெகட்டிவ்னு தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பேரிஷ் குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணி இதில் செலக்ட் ஆல் கொடுத்து நீங்கள் எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம். இந்த செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். உங்கள் சேஞ்சஸ் இதில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும், மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் அஃபெக்ட் ஆகாது. இப்போ நான் இது செலக்ட் ஆல் கொடுத்து எனேபிள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எனேபிள் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்டாக்ஸ் குரூப்பில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எனேபிள் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் மல்டி லெக் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை குரூப் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தான் பேஸ்கெட்ஸ் யூஸ் ஆகும். நான் இப்போ புல்லிஷ் குரூப்பில் இருந்து நான் ஆட் நியூ கொடுக்குறேன். ஸோ
இப்போது உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே என்னென்ன குரூப் இருக்கோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இந்த குரூப்புக்குள்ளேயே இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸிஸ்டிங் குரூப்பை சூஸ் பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு புதுசாக ஒரு குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்புக்கு நேம் கொடுத்து அப்டேட் கொடுத்தீங்கன்னா அது புதுசாக ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் அந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ளேஸ் பண்ணிடும். தட்ஸ் இட்.